முதல்ல பெருசா செலவு பண்ணாம நம்மளே பண்ணக்கூடிய சில சிம்பிளான வழிகளை பார்க்கலாம். எந்த சுவர்ல இருந்து சத்தம் வருதோ அந்த சுவர்ல ஒரு பெரிய பீரோவையோ அல்லது புக் ஷெல்ஃபையோ வைங்க. அதே மாதிரி ஜன்னலுக்கு தடிமனான ஸ்கிரீன் போடுறது, கதவுக்கு அடியில இருக்கிற கேப் அடைக்கிறது, இதெல்லாம் நல்ல பலன் தரும். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டுமே உங்களுக்கு கேக்குற சத்தத்தை சுமார் 30% வரைக்கும் குறைக்க முடியும். ஏன்னா புத்தகங்கள், மரசாமான்கள், துணிகள் இது எல்லாமே சத்தத்தை உறிஞ்சிற தன்மை கொண்டது. ஆனா இந்த 30% குறைப்பு உங்களுக்கு பத்தலன்னா எனக்கு 100% அமைதி வேணும்னு நீங்க நினைச்சா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இதுக்கு டெக்னிக்கலா டீகப்ளிங்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கான அல்டிமேட் என்ஜினியரிங் தீர்வு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரூம்குள்ள இன்னொரு ரூம் கட்டுற மாதிரி. அதாவது உங்க பழைய சுவரை ஒட்டாம அதுக்கு முன்னாடி ஒரு காத்து இடைவெளி விட்டு ஒரு புது சுவரை கட்டுறது. இதனால சத்த அதிர்வுகள் ஒரு சுவர்ல இருந்து அடுத்த சுவருக்கு போற பாதையே உடைஞ்சிரும். இந்த ப்ரொஃபஷனல் முறையை எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம். முதல் படி, இருக்கிற சுவருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏர் கேப் விட்டு புதுசா ஒரு ஃப்ரேம் போடுவாங்க. ரெண்டாவது படி, அந்த கேப்ல ராக் வூல் மாதிரி சத்தத்தை உறிஞ்சுற இன்சுலேஷனை நிரப்புவாங்க. கடைசி படியா அதுக்கு மேல ஒலித்தடுப்பு திறன் கொண்ட ஜிப்சம் போர்டை வச்சு அந்த புது சுவரை மூடிடுவாங்க. சரி, இதுக்கு எவ்ளோ செலவாகும்? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய செலவில்ல. ஒரு 10க்கு 10 அடி சுவரை இப்படி மாத்துறதுக்கு தோராயமா 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். நீங்க பெறப்போற அமைதிக்கு இது ஒரு நல்ல முதலீடுதான்னு சொல்லலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த சார்ட்ல பாருங்க. உங்க சுவரோட எஸ்டிசி மதிப்பீடு 35ல இருந்து இப்போ 55க்கு போயிடுச்சு. அதாவது சாதாரணமா இருந்த ஒரு சுவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடியோ சுவர் மாதிரி முழுமையான அமைதியை தரும் அளவுக்கு மாறிடுச்சு.